Welcome to Sathish Photography YouTube channel. இன்னைக்கு நம்ம ஒரு travel vlog தான் பார்க்க போறோம். சென்னையில இருக்க ஒரு beautiful park பத்தி பார்க்க போறோம். வாங்க. Hello friends. இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா Tholkappiar Eco Park அப்படினு சொல்லிட்டு அடையார்ல இருக்கு. இது 2011ல வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. ஆனா சென்னையில இவ்வளவு நாள் இருக்க எனக்கு இத பத்தி தெரியாது. இப்போ ரீசன்ட்டா தான் ஒரு வீடியோ பார்த்தேன். சரி நாம கொஞ்சம் இத எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமே அப்படி நான் இங்க வந்திருக்கேன். இந்த வீடியோல ஃபுல்லா நான் வந்து கொஞ்சம் நிறைய டீடைல் வந்து கொடுத்திருக்கேன். ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா இங்க வந்து 2 வீலருக்கு 4 வீலருக்கு தனித்தனியா பெரிய பார்க்கிங் ஸ்பேஸ் வச்சிருக்காங்க. 2 வீலருக்கு 10 ரூபீஸும் 4 வீலருக்கு வந்து 20 ரூபீஸும் வாங்குறாங்க. வேன் அண்ட் பஸ்ஸுக்கு வந்து 50 ரூபீஸ் பார்க்கிங் சார்ஜ் வாங்குறாங்க. அண்ட் இதுதான் வந்து என்ட்ரன்ஸ். இங்கே வந்து நம்ம என்னென்னலாம் வந்து பார்க்க போகிறோம், என்னென்ன மாதிரி ரூட்டில் நம்ம நடக்க போகிறோம் அப்படின்றது வந்து கம்ப்ளீட் டீட்டெயிலாக வச்சுருக்காங்க. அண்ட் ஆன் தி ஸ்பாட் என்ட்ரின்னு நினச்சி வந்துடாதீங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் மாதிரி தான் வந்து அவங்க வந்து டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. பர் டே 100 மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஒரு கைடட் டூர் மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு மேலே வரவங்கள அலோடு இல்லை. கீழே மேபி 100 ரீச் ஆகலைன்னா அவங்க வந்து ஆன் தி ஸ்பாட்டில் வரலாம். இங்கே தான் வந்து நம்ம ஸ்டார்டிங் ஏரியா. இது வழியாக தான் நம்ம போகணும். இங்கே 2 பாத் இருக்குது. ஒன்று வந்து 1.3 கிலோமீட்டர் வாக்கிங், இன்னொன்று 3.2 கிலோமீட்டர் வாக்கிங்கில் வந்து நம்ம இது வழியாக நம்ம நடந்து போகணும். மோஸ்ட்லி கைடட் டூர்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1.3 கிலோமீட்டர் பாத் தான் வந்து கூப்பிட்டு போகிறாங்க. 3.2 கிலோமீட்டர் வந்து விஐபிஸ் வந்து வாக்கிங் பண்ணுறதுக்கு இந்த மந்த்லி பாஸ் எடுத்தவங்க அவங்களுக்குலாம் வந்து யூஸ் ஆகிற மாதிரி வச்சுருக்காங்க. அண்ட் நம்ம என்ட்ரி வந்துட்டு டைரெக்டாக போயிட முடியாது. ஒரு கைடு நம்மளுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இவர் தான் நம்ம கைடு. இவர் வந்து நிறைய சொல்லுவார். நான் அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், பாருங்கள். ஸோ எங்கள் இன்பிட்வீன்குள்ளார தான் நீங்கள் வாக் பண்ணணும். ஸோ இந்த பாண்டை சுற்றி தான் வாக் பண்ண போகிறோம். 1.3 கிலோமீட்டர்ஸ்க்கு வாக் பண்ண போகிறோம். ஸோ பார்க்க பற்றின டீட்டெயில்ஸ் உள்ளே ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம வாக் பண்ணலாம் உள்ள. ஸோ எஸ்பெஷலி பார்த்துட்டு விலகவே கூடாது, சரிங்களா? இவர் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நமக்கு ஃபஸ்ட்டு நின்றுட்டு இந்த பார்க்கை பற்றி கம்ப்ளீட்டாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பாட்டும் வந்து நிறுத்தி ஒரு ட்ரீக்கும் எக்ஸ்பிளைன் கொடுத்தாரு. ஃபுல்லாக பாருங்கள். காடு வகை சார்ந்த செடிகள் தான். ஸோ எல்லாமே வந்து ரெயின் டிபெண்டான ட்ரீஸ் மட்டும்தான் நம்ம வந்து இங்கே பிளான்டட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எப்போவுமே வந்து பசுமையாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பசுமை மாறா காடு அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல ஏன் இந்த மாதிரியான ஒரு பார்க்கு வச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அடையாறு ரிவரோட எண்டு பாயிண்ட் இருக்குது. ஸோ முகத்துவாரம், ஸோ கடலும் ஆறும் சேரக்கூடிய ஒரு இடம். ஸோ அந்த இடத்துல வந்து ஸோ நான் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அடையார் ரிவரில் எந்த அளவுக்கு ஒரு கண்டாமினேட்டடாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான கண்டாமினேட்லாம் டேரெக்டாக சீல கலந்தால் என்ன ஆகும்? பொல்யூஷன், கண்டாமினேட் ஆகும். ஸோ ஆமாம், சி அனிமல்ஸ் எல்லாமே வந்து ஸோ எல்லாமே வந்து அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுன்றதுக்காக தான் ஸோ இந்த பார்க்கை வந்து டெவலப் பண்ணுறாங்க. ஸோ இந்த பார்க் என்ன ப்ரிவெண்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த அடையாறு முகத்துவாரம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த முகத்துவார பகுதியில் இருக்கிற ஏரியாஸில் வந்து ஸோ முடிஞ்ச அளவுக்கு குப்பையை கிளியர் பண்ணிவிட்டு ஒரு சில ஏஜென்ட் இருப்பாங்க. ஸோ அந்த ஏஜென்ட்டை வந்து நம்ம வந்து ரீசைக்ளிங் ப்ராசஸ் பண்ணுறதுக்காக விட்டுருப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கிராப் சொல்லலாம், ப்ரான் சொல்லலாம், ஃபிஷ்ஷஸ் சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வந்து எப்படி நாங்கள் விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ நாங்கள் விடலை. ஸோ இந்த மேங்க்ரூவ்ஸ் வந்து ஒரு 8 டைப்ஸ் ஆஃப் மேங்க்ரூவ்ஸ் வந்து நம்ம பிளான்டேஷன் பண்ணியிருக்கோம். மேங்க்ரூவ்ஸ் என்ன பண்ணுன்னா, ஸோ இந்த மாதிரியான க்ரீச்சர்ஸ்லாம் வந்து அதிக அளவில் இழுக்கும். ஸோ மேங்க்ரூவ் ரூட்டுக்கிட்ட வந்து கிட்டத்தட்ட 60% ஆஃப் மெரைன் ப்ரெடேட்டர்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணுமா. ஸோ அப்போ பாருங்கள், ஸோ மேங்க்ரூவ்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது. ஸோ இந்த இடத்துல பார்க்கலாம். ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான். இந்த இடமும் வந்து கண்டாமினேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் டெப்ரிஸ்லாம், பெருங்குடியோட டம்ப் யார்டு எப்படி இருந்தது, ஸோ அந்த மாதிரி தான் ஒரு காலத்தில் இது இருந்தது. ஸோ இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ இந்த டெப்ரிஸ் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்த வந்து நல்லா டீப்பன் பண்ணிவிட்டு ஷோர்ஸை வந்து ஸ்ட்ரென்தனிங் பண்ணுறதுக்காக தான் பிளான்டேஷன் பண்ணுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கு மேலேயான மாஸ் சாப்ளிங்ஸ் வந்து இங்கே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த 177 வகை சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அந்த 177 வகையுமே ஒரு இதுவும் ஒரு மெடிசினல் வேல்யூ கொண்ட செடிகள் தான் இங்கே. ஸோ ஏன் இதை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி கிளியர் பண்ணணும், ஸோ இந்த மாதிரி ஏன் நம்ம பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ டெல்லி மாதிரியான ஒரு நிலைமை நம்மளுக்கு வந்துடக்கூடாது இல்லையா. ஸோ அதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரியான இடத்த வந்து முன்னாடியே நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணி ஸோ இந்த மாதிரியான இடத்த நம்ம டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ ஈக்காலஜிக்கலி ஃபஸ்ட்டு டெவலப்டு பார்க் இன் இந்தியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த தொல்காப்பிய பூங்கா தான். ஸோ அதனால தான் இதுக்கு வந்து தொல்காப்பிய பூங்கா அப்படின்னு சொல்லிட்டு பேர் இருக்குது. ஸோ அது எங்களோட ப்ரைடு. ஸோ இந்த இடத்த வந்து நல்லா டீப்பன் பண்ணிவிட்டு ஸோ இதை கிளியர் பண்ணிவிட்டு ஸோ இது என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த பேக் வாட்டரில் வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி வச்சுருக்கோம். ஸோ என்ன கான்செப்ட் நான் சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரெய்னி டைம்லலாம் இருக்கு இல்லையா,
ரோட் சைடில் நிறைய இடத்துல வாட்டர் நிற்கும் இல்லையா, ஸோ அந்த வாட்டர் எல்லாமே கலெக்டடாக இந்த இடத்துல தான் நம்ம வந்து கலெக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல ஏதாவது ஃப்ளட்டேஷன் பார்த்துருக்கீங்களா? நியர்பை ரெசிடென்சியில் இருக்கிறவங்களா ஃப்ளட்டேஷன் ஏதாவது பார்த்துருக்கீங்களா? ஸோ அதிகமான அளவில் இங்கே ஃப்ளட்டேஷனே ஆகாது. ஸோ என்ன ரீசன்னு கேட்டிங்கன்னா, தண்ணி போகிறதுக்கான வழித்தடத்தை நம்ம வந்து இங்கே உண்டாக்கி கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த மாதிரி பிளாஸ்டிக்ஸ் மாதிரியான டம்ப்லாம் நம்ம போட்டு அந்த தண்ணி போகிற வழித்தடத்தை நம்ம வந்து அடைச்சிட்டோம் அப்படின்னா ஸோ நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ரோட் சைடில் தண்ணி திருப்பி தேங்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி அந்த வாட்டர் வந்து கண்டாமினேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ என்னென்னா நம்ம தண்ணி போகிறதுக்கான வழித்தடத்தை உண்டாக்கி கொடுக்குறோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரியான வாட்டரை நம்ம டெவலப் பண்ண முடியும். ஸோ இங்கே எவ்வளோ வெஜிடேஷன் 5 லட்சத்துக்கு மேலேயான பிளான்டேஷன் இருக்குல்ல, அதுக்கு வாட்டர் சோர்ஸ் வந்து இந்த இடத்துலேருந்து தான் வருது. ஸோ நம்ம வந்து எதுவும் வந்து பெருசாக ராக்கெட் சயின்ஸ்லாம் எதுவுமே பண்ணல. ஸோ ரெயின் வாட்டரை மட்டும் பிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ அந்த பிடிச்சி வச்ச தண்ணி மூலயமா தான் இவ்வளோ செடிகள் வந்து இங்கே வளர்ந்துருக்கு. ஸோ சென்னை மாதிரியான இடத்துக்கு இந்த இடம்லாம் வந்து ஒரு ஆக்சிஜன் ஹப்பு மாதிரி செயல்படுது. சென்ட்ரல் ஆஃப் சிட்டியில் வந்து இந்த மாதிரியான ஒரு இடம் இருக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு சில ஏரியாலாம் சென்னைக்குள்ளார ரெஸ்ட்ரிக்டடாக வச்சுருக்காங்க. டிஃபுசில் ஐஐடி, ஸோ நம்ம தொல்காப்பிய பூங்கா, ஸோ நன்மங்கலம் ரிசர்வ்ட் ஏரியா, அப்புறமே வேளச்சேரி மார்ஷ் ஏரியா, ஸோ இந்த மாதிரியான இடத்தெல்லாம் வந்து ரிசர்வ்ட் ஏரியாவாக வச்சுருக்காங்க. ஸோ எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த மாதிரியான இடம்லாம் வந்து ஒரு ஆக்சிஜன் ஹப்பு மாதிரி செயல்படும். ஸோ அப்படி அந்த மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன் நடக்கலை அப்படின்னா ஸோ கோ பேக் டு டெல்லி மாதிரியான ஒரு சூழல் தான் நம்மளுக்கு வரும். ஸோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் வெஜிடேஷனை அதிக அளவில் வந்து நம்ம டெவலப் பண்ணணும். ப்ளஸ் பிளாஸ்டிக்ஸை வந்து சேஃப்டியாக நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஸோ இதோட பார்ட்டை வந்து திருப்பியும் நான் ஆரம்பிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எல்லாமே பாதியாக புரிஞ்ச மாதிரி தான் இருக்கும். ஸோ அடுத்த செஷனில் நான் பேசும்போது உங்களுக்கு எல்லாமே கிளியராக புரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா தொல்காப்பிய பூங்கா ஆர் அடையார் ஈகோ பார்க் ஆர் அடையார் பூங்கான்னு சொல்லுவாங்க. இது வந்து 22 ஜனவரி 2011 HCM கலைஞர் கருணாநிதியால் ஓப்பன் பண்ண ஒரு பார்க் இது. இதில் மொத்தம் வந்து 160 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரீஸ் இருக்குது. 65% ஆஃப் வாட்டர் இருக்குது. நம்ம கைடு வந்து ஒரு ட்ரீயில் வந்து நின்று எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. நான் வந்து ஒரு சில ட்ரீஸோட எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன், பாருங்கள். இதுதான் வந்து நம்ம நேட்டிவ் பிளான்ட்டு. ஸோ இதுவும் வந்து லெமன் மாதிரியே வந்து காய்க்கும். பட் ஆனால் லெமன் சைஸுக்கு அளவுக்கு பெருசாக இருக்காது. ஸோ இந்த அளவுக்கு இருக்கும் காய். ஸோ அது பழுத்ததுன்னா ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் வளரும். ஸோ இது வந்து இந்த பேரலைசிஸ் ரேட்டுக்கெலாம் போகிறாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரியான சிச்சுவேஷனுக்கெல்லாம் இந்த மாதிரியான இடம்லாம் சாப்பிட்றது இந்த பசை வந்து நம்மளுக்கு பசை மாதிரி வந்து செயல்படுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ பாருங்கள், ஸோ எந்த அளவுக்கு ஒரு மெடிசினல் பெனிஃபிட் கொண்ட விஷயம் நம்மளுக்கு தெரியாமலே நம்ம வந்து சின்ன வயசில் சாப்பிட்ருப்போம். இந்த 90s இருக்கிறவங்க 90s மேலே இருக்கிறவங்களுக்கு தெரியும் இந்த பழம். ஸோ இந்த பேர்டு வந்து ஒரு பேர்டுமே ஒரு ஃபிஷ்ஷிங் டெக்னிக்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த பேர்டு என்ன ஃபிஷ்ஷிங் டெக்னிக் வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து இன்னொன்று கழுத்து நீட்டகமாக இருக்குல்ல, அது வந்து டார்டர் பாம்பு தலைன்னு சொல்லுவாங்க. அது பாம்பு மாதிரி இருக்குல்ல தலை ஹைட்டாக, ஸோ அதனால் பாம்பு தலைன்னு சொல்லுவாங்க. அது பேர் வந்து டாக்டர். ஸோ இது என்ன, ஒரு இதுக்குமே ஒரு ஃபிஷ்ஷிங் டெக்னிக்ஸ் இருக்குது. ஸோ இந்த லிட்டில் கார்மரைன் என்ன பண்ணுன்னா, ஸோ தண்ணிக்குள்ளார போயிட்டு ஸோ ஃபிஷ்ஷஸை வந்து பேனிக் பண்ணி ஸோ ஒரு பால் ஷேப்பில் கொண்டு வந்து ஸோ உள்ளே போயிட்டு ஃபிஷ்ஷை வந்து கேட்ச் பண்ணிப்போம். ஸோ கேட்ச் பண்ணதுமே அது வெளியே வர்றதுக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். ஏன்னா அதோட எனர்ஜி வேஸ்ட் பண்ணிவிட்டு வெளியே வரும்போது ஸோ அந்த ஃபிஷ்ஷை வந்து வெளியே விட்டுருவோன்றதுக்காக ஸோ அதுக்கு வந்து இயற்கையாகவே ஒரு ஏர் பிளாடர் மாதிரி வச்சுருக்கோம். ஸோ அந்த பிளாடரை வந்து ரிலீஸ் பண்ணுறதுனால டக்குன்னு மேலே வந்துடும். ஸோ அந்த ஃபிஷ்ஷை வந்து ஈஸியாக அதால் ஹோல்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு பேர்டுக்குமே ஒரு ஃபிஷ்ஷிங் டெக்னிக்ஸ் இருக்குது. ஸோ அதை நான் உங்களுக்கு போகிற வழியில் ஏதாவது பேர்ட்ஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கொடி வகை சார்ந்த செடிகள்லாம் என்ன பண்ணுன்னா, ஸோ அந்த மரத்தோட சுற்றி ஸோ அதுலேருந்து ஒரு வேர் மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணி ஸோ அதில் இருக்கிற நியூட்ரிஷனை வந்து இன்டேக் பண்ணி ஸோ இந்த மரத்தோட வலிமையை வந்து பலமற்றதாக ஆக்கி ஸோ அது வந்து நல்லா வாழ ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு டெக்னிக்ஸ் தான் வந்து இந்த மாதிரியான பிளான்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது பேர் வந்து சீந்தில் கொடி. ஸோ இந்த கொடி என்னென்னா, ஸோ இதுவுமே வந்து ஜுரத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆடாதோடையும் சீந்தில் கொடியும் கம்பைனாக ஒரு கஷாயம் பண்ணி குடித்தாங்கன்னா ஒரு 3 days கண்டினியூஸாக குடிக்கிறாங்க அப்படின்னா ஸோ என்ன மாதிரியான ஜுரம் இருந்தாலும் ஸோ ஜுரம் வந்து போயிடும். வேறு ஹெலிகாப்டர் பிளான்ட் தான், சரிங்களா. ஸோ இது 90s கிட்ஸ்லாம் வந்து இதை அதிக அளவில் யூஸ் பண்ணியிருப்பாங்க, விளையாடி இருப்பாங்க. ஸோ இதை வந்து இப்படி தூக்கி போட்டோன்னா கீழே சுற்றிக்கிட்டே போய் விழும். இப்படி விட்டிங்கன்னா அது பாட்டு சுற்றிக்கிட்டே போகும். இதுலேருந்து வர ஆயிலை தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இழுப்ப எண்ணெயில் வந்து சாப்பிட்றவங்க வந்து இரும்பு மாதிரின்னு சொல்லுவாங்க.
ஸோ அப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பிளான்ட்டுன்னு பாருங்கள் இது. ஸோ இந்த மரத்துலேருந்து வர ஒரு சில ஃப்ளவர் வந்து ஸோ சுகருக்காக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஷெட்யூல்டு டைப்பான மரம் இதெல்லாமே இரும்புலி சரிங்களா. ஸோ இதுலேயே உங்களுக்கு தெரியும் ஸோ எந்த அளவுக்கு இந்த மரம் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு மரம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த தேருலாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாமே இதில் தான் பண்ணுறாங்க, இந்த மரத்தில் தான். ஸோ அப்போ எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பாருங்கள். மொத்தம் டோட்டலாக 1.45 ஸ்கொயர் கிலோமீட்டரில் இந்த ஏரியா இருக்குங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி 65% ஆஃப் வாட்டர் இருக்குது. மீதி இருக்க ஸ்பேஸ் ஃபுல்லாகவே இவ்வளோ ட்ரீஸ் வந்து அவங்க வந்து பிளான்டேஷன் பண்ணியிருக்காங்க. அதனாலேயே நிறைய லிவிங் பீயிங்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ இந்த சாண்ட் பேப்பராக வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க பழைய காலத்துலலாம். ஸோ இந்த மரத்தெல்லாம் இழக்கிறதுக்காக ஸோ இதோட லீஃபை தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதோட லீஃபை பாருங்கள், எடுத்து பாருங்கள். எனக்கு பர்சனலாக இந்த ஒரு ஸ்பாட் ரொம்ப பிடிச்சிதுங்க. ஆக்சுவலாக பார்த்தா நான் ரீல்ஸில் இந்த ஒரு ஸ்பாட்டை பார்த்துட்டு தான் இந்த பார்க்கோட டீட்டெயில்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நான் போனேன். ரொம்ப அழகான ஒரு டிசைனிங்கில் இந்த மாதிரி ஒரு பிரிட்ஜஸ் வந்து ஒரு 4 to 5 பிளேசஸில் வந்து இவங்க வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு ஸ்பாட்டுமே வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு சில ஏரியாவில் தண்ணி இருக்கும், ஒரு சில ஏரியாவில் வெறும் செடி மட்டும் இருக்கும். இந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கும். கண்டிப்பாக செல்ஃபி எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இல்லை ரீல்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்பாட்டுக்காகவாச்சும் இந்த இடத்துக்கு போகலாம். அவ்வளோ அழகாக இருக்கும். ஏதோ ஒரு ஃபாரின் பார்க் பார்க்குற மாதிரி ஒரு அழகான ஒரு இடம் இது. இந்த இடத்துக்கு கண்டிப்பாக போங்க. அண்டு இங்கேருந்து நம்ம வெளியில் வந்து கொஞ்சம் தூரம் நடந்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சின்ன ஒரு மீட்டிங் ஸ்பாட் மாதிரி இருக்கும். அங்கே வந்து ஒரு ஹட்டு ஒன்று இருக்குங்க. அந்த ஹட்டு வந்து நம்ம நார்மலாக இப்போ இருக்கிற மாதிரி வெறும் ஓலை குடிசை மாதிரி இருக்காது. ஒன்லி அந்த இது மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் மாதிரியே வச்சு பண்ணியிருப்பாங்க. எவ்வளோ வெயில் அடித்தாலும் இந்த இடத்துல நிற்கும் போது ரொம்ப கூலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இங்கே இருக்க எம்ப்ளாயீஸ்லாம் வந்து சொல்கிறாங்க. அவர் இந்த ஹட்டை பற்றியும் கூட ஒரு சில எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்ருக்காரு. ஸோ வந்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம், அந்தளவுக்கு இருக்கும். ஸோ அதை தாண்டி நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஸ்பாட்டும் பார்க்கலாம். ஒரு பெரிய பிளாஸ்டிக் இதில் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் பாண்டு மாதிரி அங்கங்கே ரெடி பண்ணியிருக்காங்க. இதுவும் வந்து ஒரு யூசேஜுக்காக தான் பண்ணியிருக்காங்க. எல்லாமே பக்காவாக டிசைன் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ஃபேமிலியோடையும் கிட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போகிறதுக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்பாட்டுங்க. கண்டிப்பாக இந்த இடத்த வந்து போய் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.